2024 மார்ச் 27 இந்த மாதிரி இடிமின்னலோட கருமேகத்தோட வானம் ஒரு மாதிரி இருண்டு போய் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சென்னையில சிந்தாதாரிப்பேட்டைங்கிற ஒரு ஏரியாங்க. இந்த ஏரியால ஒரு அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்ல 3rd ஃப்ளோர்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் 25 வயசு அவங்களுக்கு ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மட்டும்தான் அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருக்கிறாங்க. பயங்கரமாக இடிமின்னலோட மழை பெய்யறதுனால அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லைங்க, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வீட்லேயுமே கரண்ட் கட் ஆகிடுது. இவங்களோட வீட்டில் இந்த யூபிஎஸும் கிடையாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கேண்டில் வெளிச்சத்தில் அந்த பொண்ணு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார்ஜ் இருக்கிற வரைக்கும் லாகின் பண்ணி அவங்களோட ஒர்க்கை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவசரமாக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட ரூம்குள்ள, அதாவது இவங்க பெட்ரூம்க்கு வெளியே உட்காந்து அந்த ஹாலில் உட்காந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெட்ரூம்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்களோட நேமை சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்குதுங்க. இந்த பொண்ணுக்கு அந்த வாய்ஸ் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி இவங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு குரல் தான். ஆனால் அந்த குரலை கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குதுங்க. முகமெல்லாம் வேர்த்து கொட்டி வேகமா ஓடி போயிடலாம், எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போதே கீழே தண்ணியே கொட்டலை. அவங்க வீட்டுக்குள்ளே எங்கேயுமே தண்ணியை அவங்க கொட்டலை. வாட்டர் கேனில் இருந்தோ இல்லை ஒரு கிளாஸ் உடஞ்சோ இல்லை மழை தண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அங்கே தண்ணி எப்படி வந்துச்சுன்னு இந்த பொண்ணுக்கு தெரில. அதில் வழுக்கி கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அந்த பொண்ணு மயக்கமாகிறதுக்கு முன்னாடி அந்த கேண்டில் லைட் வெளிச்சத்தில் ஒரு பொண்ணோட முகம் இந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரியுதுங்க. இந்த முகத்தை பார்த்ததுமே இவங்க அழுதுகிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? யார் இந்த பொண்ணு? எதனால் இன்னொரு பொண்ணு இவங்களை தேடி வரணும்? இவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணோட உருவம் யார்? எதனால் அந்த வாய்ஸை கேட்டதுமே இவங்க தலை தெரிச்சு வெளியே ஓடணும்? இந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ்ய கதையை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரிங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் கீர்த்திங்க. கீர்த்தி அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பாவோட நேட்டிவ் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அவங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜுங்கிறனால அவங்க 2 பேரோட வீட்லையுமே ஏற்றுக்கலைங்க. சொத்து வேணாம் ஒன்று வேணாம், நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கீர்த்தியோட அப்பா சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நேராக சென்னைக்கு வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்களோட வாழ்க்கை, அதாவது கீர்த்தியோட அம்மாவை அவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்து அவருக்கு மேலே தாங்க தூக்கி விட்டுருக்குது. கீர்த்தி பிறந்ததுக்கப்புறமா இன்னுமே அதிர்ஷ்டமாக இருந்திருக்குதுங்க. கீர்த்தி பிறந்ததுக்கப்புறமா தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை அவங்க அப்பா வாங்கியிருக்கிறாரு. கீர்த்தியை அவங்க அப்பாவும் அம்மாவும் லக்கி சாம்னு சொல்லுவாங்களாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்களோ அதுக்கப்புறமா அவங்க எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே, எதனா ஒரு பிஸ்னஸில் புதுசாக இறங்கினா கூட அது இவங்களுக்கு தூக்கி தான் விடுமா. அதனாலேயே கீர்த்தியை சின்ன வயசுலேருந்து பொத்தி வளர்க்குறாங்க. அது போக செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. கீர்த்திக்கு சின்ன வயசுலேருந்து இந்த பேய் பிசாசுனாலே பயமாங்க. அவங்களுக்கு எதனா ஒரு பேய் படம் ஓடினாலே ஹாலுக்கு உட்கார மாட்டாங்களாம். ரூம்குள்ளேயே போய் உட்காந்து கண்ணை முடிப்பாங்களாம். அதை ஆஃப் பண்ணால் தான் நான் வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராங்க. சின்ன வயசில் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறமாவும் அப்படி தாங்க இருந்திருக்கிறாங்க. கீர்த்தி தைரியமான பொண்ணாங்க. யாருனாலும் ஃபேஸ் பண்ணிடுவாங்களாம். ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா எதிர்த்து பேசுறது அடிக்கிற அளவுக்குலாம் போயிடுவாங்களாம். அது அவங்க அப்பாவோட வளர்ப்புங்க. இப்போ கீர்த்தி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜ் படிக்கிறதுக்காக பிஎஸ்சி சயின்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறாங்க. அந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற செங்கல்பட்டு ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜுங்க. அந்த காலேஜில் பிஎஸ்சி சயின்ஸ் படிக்க போன கீர்த்திக்கு இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற காரணத்தினாலையும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அது என்ன ப்ராப்ளம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அவங்களால ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாது, டயர்டாயிருவாங்க சீக்கிரமாகவே. அதனாலேயே அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த காலேஜ் எதுக்குமா எடுக்கிற, நம்ம வீட்டு பக்கத்துலேயே சென்னைக்குள்ளேயே கிண்டிலேயே எவ்வளவோ காலேஜஸ்லாம் இருக்குது, யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, இங்கே சூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது கீர்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அந்த காலேஜில் படிக்கிறாங்க, அதுவும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்கங்கிறதுக்காக இந்த பொண்ணு வீட்டில் அடம் பிடிச்சு அந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால்
அந்த ஹாஸ்டலில் போய் படிக்கணுங்கிறது கீர்த்திக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா ஹாஸ்டலுக்கு போனால் தனியாக இருக்கணும். என்னதான் கீர்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே ஹாஸ்டலில் இருந்தாலும் அப்பா அம்மா கூடயே வளர்ந்த பொண்ணு, அதுவும் இந்த பேய் பிசாசுனாலே பயங்கரனால அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. அவங்க அப்பாவே சொல்லியிருக்கிறார், நீ ஹாஸ்டல்லே தங்கி படிமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நாட்கள் கழியுதுங்க. காலேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதுங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ எதுக்கு நீ மட்டும் போயிட்டு வர, இங்கே இருந்தால் நம்ம ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல கீர்த்தியோட மனசுக்குள்ளேயும் ஆசை வருது. ஆனால் ஒரு பயம் வந்து அவங்களுக்கு தடுக்குதுங்க. அன்னைக்கு ஒரு நாள் கீர்த்தியை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, சரி நீ வீட்டுக்கு தானே போகிற, காலேஜ் பஸ்ஸுக்கு இன்னும் 1/2 hour இருக்குல்ல, டைம் இருக்குல்ல, நீ பேசாமல் வா, ஹாஸ்டலுக்கு வா, எங்களோட ரூமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, உனக்கு அப்படின்னா தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணை எப்படியாச்சும் இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே தூக்கி போட்டுறணும். ஏன்னா இந்த பொண்ணு ரொம்பவே ஜாலியாக கொஞ்சம் நல்லாவே பேசி வார்த்தைக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது போக பெஸ்ட் ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க மட்டும் டேஸ் காலராக இருந்தாங்கன்னா ரொம்ப குறுகுறுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுங்களுக்கு இருந்திருக்குது. கீர்த்தியை அவங்களோட ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஈவினிங் 4:30 PM. அன்னைக்கு அவங்களோட ஹாஸ்டலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. ஏன்னா அடுத்த நாள் சாட்டர்டேங்கிற காரணத்தினால மதியமே மோஸ்ட்லி நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்கவுங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களாம். இந்த காலேஜில் படிக்கிற இந்த ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்களில் ஒரு 20 to 30% பொண்ணுங்க தான் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற பொண்ணுங்க. மற்றவங்க எல்லாருமே சென்னைக்குள்ளே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுங்கிறனால வீட்டை டிமிக்கி கொடுத்துட்டு வந்து படிக்கிற பொண்ணுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த லோக்கலில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்களாங்க. அந்த 10 to 20% பொண்ணுங்க மட்டும்தான் ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. அது போக சத்தமே இல்லாமல் இருக்குது. அவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்களா இல்லை இன்னும் ஹாஸ்டலுக்கு வரலையான்னு தெரில. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்குது. கீர்த்திக்கு பயம் கொடுக்குது. ஏய் என்னடி ஹாஸ்டலில் ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குன்னு, ஹாஸ்டலை பார்த்தாலே பயமாக இருக்குடி, என்னடி ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, எல்லாம் பேச்சு சிரித்து கலகலன்லாம் இருக்க மாட்டாங்களா, அந்த படத்தில் பார்க்குற மாதிரிலாம் ஹாஸ்டல் இருக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தாங்கடி, நிறைய பேர் வந்து வெளியே போயிட்டாங்க, நாளை கழிச்சு லீவ் இல்லையா, அதனால எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு சண்டே நைட்டு தான் இங்கே வருவாளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மொத்தம் 3 பில்டிங் அங்கே. இந்த 3 பில்டிங்கில் ஒரு பில்டிங்கில் தான் இந்த ஜூனியர்ஸ் பொண்ணுங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு இவங்களோட ரூம் நம்பர் 102ங்க. இந்த 102 ரூமை வெளியே லாக் போட்டு தான் வச்சுருப்பாங்களாம். செப்பரேட்டாக அங்கேயே வந்து கீழெலாம் கொடுக்க மாட்டாங்களாம், வெளியே லாக் போட்டு போகிறது தானா. அந்த லாக்கை கீர்த்தியோட ஃப்ரெண்டு, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அவங்க கூட வந்த 2 பொண்ணுங்களும் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே 2 பொண்ணுங்களோட மொழியே சரியில்லை. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் தூரமாக பார்த்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இதை கீர்த்தி நோட் பண்ணிவிட்டு, என்னடி இவ்வளோ நேரமாக ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிற, எங்கள் கூட நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ நேரம் அந்த பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கீயை ஓப்பன் பண்ண முடியாமல். ஆல்ரெடி அவங்க இருக்கிற ரூம் தான், இருந்தாலும் ஏன் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும். இப்போ அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு கையை வச்சா அந்த ரூமை உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க தாப்பால் போட்டு வச்சுருக்கிறாங்க. டோர் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது எப்படி சாத்தியமாகும்? அந்த ரூமில் இருக்கிற 3 பொண்ணுங்களுமே இவங்க கூட தான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் உள்ளே யார் இருப்பா? இப்போ அந்த பயந்து போன 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி கண்ணை முழிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு, அந்த பொண்ணுங்க, நான் முன்னாடியே சொன்னேன்ல இன்னைக்கு வேணான்னு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமடி, அது வந்துருக்குண்டி, வாடி கீழே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்களாம். கண்ணெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு முழிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறி இருக்கிறாங்க. இப்போ கீர்த்திக்கு சும்மாவே பேய்னா பயம். இவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கை காலெலாம் உதட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. எனக்கு பயமாக இருக்குடி ரம்யா, உனக்காண்டி தான் நான் வந்தேன், அவங்க சொன்னாங்கன்னு கூட வரல, இதில் நீங்கள் வேறு என்னை இந்த ஹாஸ்டலுக்கு வேறு வந்து இருக்க சொல்கிறீங்க, தங்க சொல்கிறீங்க, வாங்க கீழே போயிடலாம், வார்டன் ரூமுக்கு போயிடலாம், இல்லை வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை யார் உள்ளே போட்டிருப்பா தாப்பால், இவளுகளுக்கு வேறு வேலை இல்லடி, எப்போ பார்த்தாலும் இங்கே ஏதோ ஒரு பேய் இருக்குது, ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாளுங்க, இவளுக்கெல்லாம் சும்மா மூட நம்பிக்கையில் முங்கி போய் கிடக்கிறாளுங்கன்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. ரம்யாவோட கேரக்டர் என்னன்னா, உண்மையாகவே அந்த பொண்ணுக்கு இந்த பேய் பிசாசு இது மாதிரிலாம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ரொம்பவே பக்தி மிக்கவங்க, அம்மனை கும்பிட்றவங்களாங்க. அதாவது அவங்களோட ஊரில் வெட்காளி அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கிறாங்களாம். அந்த அம்மனோட ஒரு பெரிய பக்தைங்க அந்த பொண்ணு, ரம்யாங்கிற பொண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், உள்ளே யாரு இப்போ லாக் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு கீர்த்தி கேட்குறாங்க பயந்துக்கிட்டே. ரம்யா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு மச்சான், ஒருவேளை ஏர் லாக் ஆகிருக்கலாம், நாங்கள் வந்து விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோமா இல்லை லாக் பண்ணிட்டு வந்தோமான்னு தெரில, அந்த காற்றோட ப்ரெஷருக்கு இந்த மாதிரிலாம் ஆகும், சில நேரம் ஓங்கி புஷ் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆயிருன்னு சொல்லிட்டு முட்டி பார்க்குறாங்க, ஓப்பன் ஆகவே இல்லை. இப்போது இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த டோரை யாரோ ஒருத்தவங்க உள்ளேருந்து இப்படி தட்டுறாங்க.
பயங்கரமா உடனே உடைக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் தெரிச்சு ஓடுறாங்க, அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இப்ப ரம்யாவுமே ஒரு மாதிரி பயந்துகிட்டு வாடி கீர்த்தி ஓடிடலாம்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. கீர்த்தி ஒரு மாதிரி பயந்து போய், ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, பேய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு பயந்துருக்காங்களே தவிர்த்து லைவா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தது இல்ல. உறைஞ்சு போய் அப்படியே நின்றுக்கிறாங்க. ரம்யா ரொம்ப நேரமா அவங்க கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வரவே மாட்டாங்க. உள்ள இருந்து டோரை யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணிட்டே இருக்காங்க. ரம்யா பயந்து போய் லூசு லூசு என்னடியாச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டாடி வாங்கடின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு ஆக்சுவலா அந்த ரூம்குள்ள இன்னொரு பொண்ணு இருக்காங்க. இவங்கள பிராங்க் பண்ணிருக்காங்க கூட்டு வந்து பேயின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு பிராங்க் பண்ணலாம்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசி வச்சு பண்ண ஒரு பிராங்க் தான் இது. இப்போ இந்த விஷயத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனால் கீர்த்தி ஒரு மாதிரி அரண்டு போன மாதிரி இருக்காங்க. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. இதை பார்த்து இந்த 4 பொண்ணுங்களுக்குமே பயம் வருது. தெரியாம பண்ணிட்டோம் மச்சான், ப்ளீஸ் டி சாரிடின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லாவே ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள இவங்க ஹக் பண்ணி அவங்கள ஆறுதல் சொல்லி, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், ப்ளீஸ் நீ வந்து தப்பா எடுத்துக்காத, நாங்கள் வந்து உன்னை விளையாட்டா தாண்டி பண்ணோம்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிருக்குதுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் கீர்த்தி நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்காங்க. இதுக்கு தாண்டி சொன்னோம், நீ ஹாஸ்டலுக்கு வந்தனா நாங்கள் இப்படி தான் ப்ராங்க் பண்ணி விளையாடுவோம், எங்களோட வார்டனே அப்படி தான் நாங்கள் ப்ராங்க் பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும் மச்சான், நீ ஹாஸ்டலுக்கு வந்துரு மச்சான்னு சொல்லும்போது, இங்கே பாரு இதுதான் உனக்கு லிமிட்டு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறனால தான் உங்ககிட்ட என்னோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்னங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். என்னோட மைனஸ் இந்த பேய் பிசாசுங்கிறத காரணமாக வச்சுக்கிட்டு வீம்புக்கேன்னு என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டேல, என்னால் இதுலேருந்து இன்னுமே வெளியே வர முடியல தெரியுமா, நீயே சொன்னாலும் இதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்டல் பக்கமே வரமாட்டேன், ஹாஸ்டலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே கிளம்ப போகிறாங்க. இப்போ பஸ்ஸுக்கு அவங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கும் போது இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற காக்கா, அதாவது அவங்களோட ஹாஸ்டலுக்கு மேலே இருக்கும் இல்லையா பக்கத்தில் சுற்றிலுமே, அந்த காக்கா எல்லாமே பயங்கரமாக கத்தி இருக்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டாலே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அடிவயிரெல்லாம் கலக்கிற மாதிரி பயம் வந்துருக்குது. பயங்கரமா கத்துது. இவ்வளவு நேரம் கத்தாத காக்கா இப்ப ஏன் கத்தணும்? இப்ப அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூம்ல கீழே யாராச்சும் ஒருத்தவங்க நடந்து போனாங்கன்னா தெரியுமாங்க, ஷேடோ அங்க ஃபுல்லாவே லைட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க. அந்த லைட் வெளிச்சத்துல வெளியேந்து அடிக்கிற அந்த ஈவினிங் சன்லைட் வெளிச்சத்துல ஒரு ஷேடோ தெரியுதுங்க. ஆனால் இந்த ஷேடோ ஒரு மனுஷனோட ஷேடோ கிடையாது, அதாவது ஒரு பொண்ணோட ஷேடோ கிடையாது. இது வேற யாரோ ஒருத்தர் மாதிரி இருக்குது. நம்ம கதைகள்லையும் கற்பனையிலையும் பார்க்குற மாதிரியான உருவங்கள், இந்த பேயோட உருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, நகம்லாம் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு முடியெல்லாம் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு உருவத்தை ஷேடோவாக பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு பயம் வருது. ஒருவேளை இந்த வெளியே இருக்கிற 4 பொண்ணுங்களில் யாராச்சும் ஒருத்தர் தான் மறுபடியும் உங்களை பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படாமல், எனக்கு என்ன ஏதுன்னு தெரியும், இதுக்கு மேலெலாம் என்னை பயமுறுத்த முடியாது, கொஞ்சம் அடங்குறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்கிறாங்க. இவங்க திட்டின உடனேயுமே அந்த உருவம் அங்கேருந்து போயிருச்சாங்க. கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க கீர்த்தி இது அந்த பொண்ணுங்களில் யாரோ ஒருத்தவங்க பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெஸ்ட் ரூம் போன பொண்ணு ரொம்ப நேரமாக காணும்னு சொல்லிட்டு ரம்யா, கீர்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரம்யா, அவங்க எந்திரிச்சு வந்து இந்த பாத்ரூம் கிட்ட பார்க்கும்போது கீர்த்தி வாஷ்ரூம் பக்கத்துலேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்க. கீர்த்தி ஏன்டி இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பின்ன ரெஸ்ட் ரூம் போனால் எவ்வளோ நேரம் ஆகாமல் என்ன ஆகும், உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டு பேசிகிட்டு இருப்பியா, செம்ம கடுப்பில் இருக்க மிசாமல் போயிரு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போகிறாங்க. இது ஆஸ் யூஸ்வல் ஒரு பிராங்குக்கு அப்புறமா எல்லாருமே கோவப்படுற மாதிரியாக இருந்தாலும் இது கீர்த்தியோட ஸ்லாங்கே கிடையாது. மதுரை ஸ்லாங்கில் கீர்த்தி பேசுகிறாங்க. கீர்த்தியோட பூர்வீக மதுரையாக இருந்தாலும் அவங்க ஃபுல்லாகவே இந்த சென்னையிலேயே வளர்ந்த பொண்ணு, சென்னை பாஷையில் தான் பேசுவாங்களாம். 2 பாஷைக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. ஆனால் அவங்க பேசுறது பியூர் மதுரை ஸ்லாங். ரம்யா இதை அந்த அளவுக்கு கண்டுக்காம சரி ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விடுற வரைக்கும் கூடயே போயிட்டு அவங்கள பஸ்லையும் ஏற்றி விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் கீர்த்தி உங்களை பார்த்து பேசவும் இல்லை, பாய் பாயும் சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் நார்மலாக நடந்துக்காமல் அவங்க பாட்டு கோவமாகவே உட்காந்துட்டு கிளம்பி போயிட்டாங்களாங்க. அடுத்த 2 நாள் இந்த சாட்டர்டே சண்டே முடிஞ்சு மண்டே வரும்போது கீர்த்தியோட லக்கேஜ் பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட அப்பாவோட டிரைவர் வார்டன் ரூம் கிட்ட நிக்கிறாரு. ரம்யாவுக்கு ஒரு ஷாக்குங்க. ரம்யாவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னடா அது வரமாட்டேன்னு சொன்னா அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க டிரைவர் வந்திருக்கிறாருங்க. வார்டன் ரூம்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கீர்த்தியோட அப்பா கீர்த்தி இந்த காலேஜில் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணிட்டாங்களாங்க. இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷாக்கா இருக்குதுங்க. ஏன்னா அன்னைக்கு பயந்துட்டு இந்த இடத்துக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன ஒரு பொண்ணு 2 நாளுக்கு அப்புறமா இவங்க கூட அந்த 2 நாளுமே பேசவே இல்லை, ஃபோன்லேயும் கம்யூனிகேஷனே இல்லை, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. திருப்புன்னு இப்படி மண்டே வந்து நான் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும் உங்களுக்கு? ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீர்த்தி ரம்யா கிட்டேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ பேசவே இல்லையாங்க. காலேஜுக்கு போகிறாங்க, எல்லாருமே ஒரே கிளாஸ் ரூம் தான்.
ஆனாலும் பேசிக்கல. இவங்க எவ்வளவோ பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு ஈகோ தட்டிடுது. சும்மா என்னடி நாங்கள் என்ன எல்லாரும் பண்ணாததையா பண்ணிட்டோம், ஒரு ப்ராங்குக்கே வந்து ஓவர சீனை போட்டுட்டு இருக்கிற. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி அவங்க 3 பேர் இருக்கிற ரூமுக்கு போகலை, தனி ரூம் கேட்டிருக்கிறாங்க. தனி ரூம், ஏசி ரூம் கேட்டு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருக்கும் என்ன ஆகிடுதுன்னா, இவ பணக்காரிங்கிற அந்த திமிரை காட்டுறக்காண்டி வந்திருக்கிறா போலன்னு சொல்லிட்டு பேசாமையே விட்டுறாங்க. ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறா, ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசாமையே விட்டுறாங்க. ஒரு வாரம் போகுதுங்க. இந்த ஒரு வாரமே ரம்யாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கீர்த்தியை கண்டுக்கவே இல்லையாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. ரம்யாவுக்கு எதர்ச்சியாக ஒரு கெட்ட கனவு வருது. டக்குன்னு அதுலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருது. ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் இருக்கிற மற்ற கேர்ள்ஸில் 2 பேரை வந்து கூப்பிட்றாங்க. இந்த 2 பொண்ணுங்களுமே எந்திரிக்க மாட்டாங்க. சரி அவங்க மட்டும் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அந்த காரிடாரே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. நைட் நேரம் 12-12:30 மணிக்கு திடீர்னு வரிசையாக இவங்களோட காரிடாரில் இருக்கிற டியூப்லைட் எல்லாமே இவங்க நடந்து வர 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 ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க. ரம்யாவுக்கு அவங்கள அறியாமலே ஒரு பயம் வருது. ஏன்னா இந்த டியூப்லைட் எல்லாமே வரிசையாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற அந்த பாத்ரூமில் மட்டும் ஃபுல்லாகவே ஃபியூஸ் போன மாதிரி கரண்ட் போச்சாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பி போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க திரும்பும்போது அகைன் அங்கே கரண்ட் வந்திருக்குதுங்க. அதாவது லைட் எரிஞ்சிருக்குதுங்க. இப்போ ரம்யாவுக்கு டபுள் மைண்டாகவே இருக்குதுங்க. போகலாமா வேணாமா, அர்ஜெண்ட்டாக போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும். சரி போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. இப்போது அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது வெளியே இருக்கிற லைட் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குதுங்க. இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டும் கேட்குது. யாரோ ஒருத்தவங்க அந்த டோரை ஓங்கி மூடுனாங்கன்னா இப்படி ஒரு சத்தமும் கேட்குது. இவங்களுக்கு ஒரு டவுட்டு, இந்த லைட்டெல்லாம் ஃப்ளிக்கர் ஆகிட்டு இருக்கும்போது, அதாவது ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது இவங்க அந்த பாத்ரூம்குள்ளே வரும்போதே எல்லா கதவுமே ஓப்பனில் தான் இருந்திருக்குது. அந்த டாய்லெட்டில் யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறமா கீழே யாராச்சும் போனாங்கன்னா அவங்களோட ஷேடோவும் தெரியும், கொலுசு சத்தம் கேட்கும், இதை எதனா ஒரு சத்தம் கேட்கும். எந்த ஒரு சத்தமுமே கேட்காம திடீர்னு இவங்களுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுற சவுண்டு கேட்குது. அது போக கதவை யாரோ ஒரு பொண்ணு இப்படி மூடுற சத்தமும் கேட்டிருக்குது. ஒரு பொண்ணோட ஷேடோ கீழே தெரியுதாங்க. அந்த பொண்ணு வேகமாக நடந்து அவங்களோட ரூமுக்கு போகாமல் வெளியவே நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? 12-12:30 மணிக்கு இவங்களுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குதுங்க. இஷ்ட தெய்வமான அம்மனை வேண்டிக்கிட்டு, வெக்காளி அம்மனை வேண்டிக்கிட்டு, அம்மா நீதாம்மா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாகவே இவங்க உள்ளேயே சஸ்டெயின் பண்ணி இருந்திருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்லேயே வெளியே இருக்கிற அந்த பொண்ணும் போகிற மாதிரி இல்லை. இப்போ டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா கீர்த்தி தான் வச்சக்கண் எடுக்காம இவங்களோட டோரையே பார்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்கள ஐ டு ஐ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கீர்த்தியாவே இல்லையாங்க. அவங்களோட கண்ணு எல்லாமே ஒரு மாதிரி கருவளையை வந்து அவங்களோட முடியெல்லாம் எப்பயுமே அந்த பொண்ணு வந்து இந்த ஸ்கின் கேரு ஹேர் கேர்லாம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான் கீர்த்தி. இப்போது முடியெல்லாம் ஒரு மாதிரி சிக்கு விழுந்த மாதிரி ஒரு மாதிரி பரப்பிக்கிட்டு இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்களாம். பார்க்கறதுக்கே பயமாக இருக்குதான். இந்த லைட்டு வேற ஃப்ளிக்கர் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா. ரம்யா பயத்தோடையே கேட்குறாங்க, கீர்த்தி நீ எதுக்கடி இந்நேரத்தில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற, எனி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுவுமே பேசாமல் இவங்களையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரம்யாவுக்கு அழுக வருதுங்க. அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறாங்க. அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடுறாங்க. ஓடும்போது கீழே வழுக்கியும் விழுந்துடுறாங்க. வழுக்கி விழுந்ததுக்கு அப்புறமா பின்னாடி அந்த ஷேடோ வெளியே வர்றது மட்டும் தெரியுது. இப்போ நான் இங்கேருந்து நடந்து வரேன்னா என்னோட உருவம் வந்து இந்த ஷேடோ லைட்டு வெளிச்சம் பின்னாடி இருக்குன்னா என்னோட ஷேடோ நான் நடந்து வரும்போது முன்னாடி தெரியும் இல்லையா. அதை பார்த்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேமா ஓடி போயிட்டு அவங்களோட டோரை ஓபன் பண்ணா ஓபன் ஆகல. ரம்யாவோட ரூம் டோர் ஓபன் ஆகல. கதவை போட்டு உடன்னு உடைக்கிறாங்க. இவங்க தட்டுல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, பக்கத்து ரூம்ல இருக்கிறவங்க, இவங்களோட ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துருக்காங்க. இப்போ லைட் எதுவுமே ஃபிளிக்கர் ஆகலையாங்க. நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சான். இப்போ இவங்க அழுதுகிட்டு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் கீழே விழுந்து அந்த தண்ணியெல்லாம், அந்த கலங்கின தண்ணியெல்லாம் மேலே பட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக இருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரூம்மேட்ஸும் பக்கத்தில் இருக்கிற ரூம்காரங்களும் கேட்கும் போது அவங்க நடந்த விஷயத்த சொல்ல வரும்போது கீர்த்தியோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணி கீர்த்தி வெளியே வராங்க. ரூமை விட்டு வெளியே வராங்க. என்னாச்சுடி எதுனா பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ரம்யா அவங்களோட கண்ணால் பார்த்துருக்குறாங்க கீர்த்தியை ரெஸ்ட் ரூமில். ஆனால் அவங்களோட ரூமை திறந்துட்டு இப்போ வெளியே வராங்க. இது இவங்க கண்ணு முன்னாடி தான் நடக்குது. கீர்த்தி ஒன்றும் ஏமா ஓடி போய் அவங்களோட ரூம்குள்ளேயும் போகலை. அதை ரம்யா பார்க்கல. அப்போ பாத்ரூம்ல வந்தது யாரு? கீர்த்தியோட உருவத்தில்
ரம்யா என்னதான் கீர்த்தியை பார்த்து பயந்துருந்தாலும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது கீர்த்தி தாங்க. இப்போ ரம்யா கீர்த்தியோட ரூம்க்கே போய் படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறாங்க. அவங்களுமே இந்த பழசெல்லாம் மறந்துட்டு என்ன ஆச்சுடி ஏண்டி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்து மாற்றி விட்டுட்டு அவங்களோட ரூமில் தான் படுத்து தூங்குறாங்க. குயின் சைஸ் பெட் ஒன்று இருக்குமாங்க கீர்த்தியோட ரூமில். அந்த பெட்டில் இவங்க 2 பேருமே உட்காந்துக்கிட்டு தூங்காமல் மிட் நைட் 1லேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. இவங்களுக்கு நடந்த எல்லா சம்பவங்களையும் ரம்யா கீர்த்தி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கீர்த்தி என்னடி சொல்கிற ரம்யா, என்னோட உருவத்தில் பார்த்தியா, அப்போ இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த ரூம் சைடு வந்து போகக்கூடாது, சரி நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்க, அதை பேசாமல் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள தூங்க வச்சிடுறாங்க. அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. இப்போது கீர்த்தி தூங்கிடுறாங்க. ரம்யாவுக்கு தூக்கம் வரலை. ஏன்னா ரம்யாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. கீர்த்தியோட கேரக்டர் என்ன, அவங்க பேயினாலே பயப்படுவாங்க, பேயின்னு சொன்னாலே பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதுவும் உருவத்தில் தான் பார்த்தேன்னு சொல்லும்போது ஏன் ரியாக்ட் பண்ணவே இல்லை? நார்மலாக 10ஓட 11 கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை படுத்து தூங்குன்னு சொல்லணும். ஒன்று ஃப்ரெண்டு வந்து பயந்துருவா, அதாவது ரம்யா வந்து பயந்துருவாங்கங்கிறதுக்காண்டி கூட சொல்லியிருக்கலாம். அவங்களோட உடம்புல உண்மையாகவே ஒரு அமானுஷம் இருக்குதா? இது எதுவுமே புரியாமல் ரம்யாவுக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரலையாங்க. கண்ணு முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஒரு 3-3:30 மணி இருக்குமா. கீர்த்தி இவங்களுக்கு பக்கத்தில் தான் படுத்துருக்குறாங்க. அவங்க எந்திரிக்கிற உணர்வு இவங்களுக்கு இருக்குதுங்க. எந்திரிச்சவங்க இப்படி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ரூம்குள்ளே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரம்யாவுக்கு ஒரு மாதிரி கொலை நடுங்கிருச்சாங்க. எங்கேயோ போன மாதிரியாத்தான் ஏன் மேலே வந்து ஏறாத்தாங்கிற கதையா. ஒழுங்கா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரூமில் போய் படுத்து தூங்கியிருக்கலாம். ஆனால் தன்னோட ஃப்ரெண்டோட ரூமில் போனால் இவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கும், பயம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்தால் உண்மையாகவே அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மா இருக்குதாங்க. அவங்களாவே இல்லை. இப்போ அந்த பாத்ரூம்குள்ளே பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி ரூபத்தில் முடியெல்லாம் முன்னாடி இழுத்து போட்டு தலையில் அடிச்சு அழுகுதாங்க. மதுரை பாஷையில் பேசுதாங்க. போர்வையை வச்சு மூடிக்கிட்டு சைடு கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களை பாயிண்ட் பண்ணி அந்த பொண்ணு பார்த்துருக்குதுங்க. இவங்க கண்ணை மூடிட்டாங்களாம். இவங்களோட அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல, இவங்களை எதுவுமே பண்ணாமல் எந்திரிச்சு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீர்த்தி வெளியே போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. போய் பார்க்கலாமா, இல்லை பேசாமல் படுத்து தூங்கிடலாமா, இல்லை எந்திரிச்சு போயிட்டு அவள் வரதுக்குள்ளே அவங்களோட ரூம்குள்ளே போயிடலாமான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சே, அதனால் அவங்களுக்கு மனசு கேட்கல. எந்திரிச்சு அவன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிருக்கிறாங்க. கீர்த்தி அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே கண்ணாடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க போகும்போது முதல்ல வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு அவங்களே வந்து மேக்கப் ப்ராடக்ட்லாம் அந்த பொண்ணு போடாமல் வேற ஒரு பொண்ணோட ஒரு டோனில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. லைக் இவங்களோட மேக்கப் டோன் வேற மாதிரி இருக்குமா. அது பொண்ணுங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. அப்படி தான் அந்த கீர்த்தியும் சொன்னாங்க. அந்த டோனில் அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அவங்களோட ஃபேஸ். அவங்களே இதை ரம்யா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ரம்யாவோட கையில் வெட்காளி அம்மனோட ஃபோட்டோ இருக்குமாங்க. அந்த ஃபோட்டோவை தடவை போகும்போது அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது எடுத்துகிட்டு வரல. இந்த கீர்த்தியோட ரூமில் போய் படுக்க போகும்போது அவங்க ரூம்லேருந்து அவங்களோட பெட்டியிலேருந்து எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த அம்மனோட ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு மெதுவாக கீர்த்தி கிட்ட போயிருக்கிறாங்க. கீர்த்தி கிட்ட போகும்போதே அவங்க வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஏய் வந்துட்டியாடி, உனக்கு வேற வேலையே கிடையாதாடி, ஏண்டி என்னையவே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிற, நீ என்ன அவ்வளோ பெரிய தாட்டியரா சண்டியரா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த அம்மன் ஃபோட்டோவை கிட்டக்க கொண்டு போய்கிட்டு நீ யார், என் ஃப்ரெண்டை என்ன பண்ண, என்னாச்சு உனக்கு கீர்த்தின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கத்தாதடின்னு சொல்லிட்டு எவ்வளோ வார்னிங் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ல கேட்காம அந்த அம்மன் ஃபோட்டோவை கிட்டக்க கொண்டு போக கீர்த்தி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பயப்பட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ஒரு சத்தம், பயங்கரமாக கத்திட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாங்க. இவங்க சத்தம் கேட்டு அந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே, வார்டன் உட்பட, பக்கத்தில் ஒரு 2 பில்டிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, சீனியர்ஸோட பில்டிங், அங்கேருந்தே ஆட்கள் வந்துட்டாங்களாங்க. இவங்க கத்தில் அப்போ எந்த அளவுக்கு சவுண்டாக கத்திருப்பாங்க என்னமோ எதுவும் சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தா ரம்யா எதுவுமே சொல்லலை நடந்ததை. மேம் அவளுக்கு ஏதோ பயந்த கொள்ளாத மாதிரி ஆயிடுச்சு, எதையோ பார்த்து பயந்துருப்பான்னு நினைக்கிறேன், அவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு ரம்யா அவங்க ரூமில் இருக்கிற அந்த 2 பொண்ணுங்க, ரூமில் இருக்கிற அந்த 2 பொண்ணுங்ககிட்டே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரம்யா ஆம்புலன்ஸில் வச்சு ஷேர் பண்ணிட்டாங்க. ஷேர் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு பயம் வருது. ஏன்டி எதுவுமே சொல்லாமல் எங்களை கூப்பிட்டுன்ட்டேன், இவன் எதனா பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என்னோடய வெட்காளி அம்மன் என் கூடயே இருப்பாங்க, அந்த அம்மாவை தாண்டி நமக்கு எதுவுமே நடக்காது வாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே வார்டனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு, கீர்த்தியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. பயந்த கொள்ளாராச்சு, மயக்கம் போட்டு விழுந்துட்டா, எதுவும் ரத்தமோ இல்லை பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது, எமர்ஜென்சிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டுருக்காங்க, பொண்ணுங்க தான் போகிறாங்க, ரம்யா தான் போயிட்டுருக்கிறா, நீங்கள் அவளுக்கு கால் பண்ணுங்கள், அவளோட ஃபோன் வந்து நான் அவளுக்கு கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு வார்டன் சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா
ரம்யா கிட்ட பேசிட்டு டைரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. ஒரு 1 hour ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இது மட்டும் எனர்ஜிக்காண்டி போட்டிருக்கோம். இது முடிஞ்ச உடனே நீங்கள் கூட்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. அந்த பொண்ணு அன்கான்ஷியஸாக இருக்கிறாங்க. யார்? கீர்த்தி. இப்போது திடீர்னு உள்ளே இருக்கிற நர்ஸெலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். எனக்கு இப்போ கூட உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. அந்த பொண்ணு கீர்த்தி குத்தி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ட்ரிப்ஸ் ஏறுறதுக்கு, அதை பிச்சு போட்டு குத்த வச்சு உட்காந்துருக்குறாங்களாங்க அவங்க பெட்டு மேலே. அந்த கையிலேருந்து வர பிளட் எல்லாமே அப்படியே கீழே சொட்டிக்கிட்டு இருக்குது. உதறாதமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நர்ஸுங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து அந்த காட்டன் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அவங்கள தள்ளி விடுதான் அந்த பொண்ணு. தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் உதறிக்கிட்டே இருக்குதாங்க கையிலேருந்து ரத்தம் போட்டுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணை அடக்கி மயக்க ஊசிலாம் போட்டு தூங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரியுறது, எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரியுறது. இந்த பொண்ணு பொசஸ் ஆகிருக்கிறாங்க. இந்த பொண்ணு மேலே ஏதோ ஒரு பேய் வந்திருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு இவங்க கிட்ட பேசுனதுமே மதுரை ஸ்லாங்கில் தான். இப்போ ரம்யா கீர்த்தியோட அப்பா அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது அவங்க பயந்து போய் அந்த ஹாஸ்பிட்டல்லையே மார்னிங் வரைக்கும் கீர்த்தியை வச்சுட்டு மார்னிங் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி நேராக கூட்டு போனது ஒரு தர்காக்குங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய ஸ்டோரியில் பார்த்த கோவளம் தர்கா. இந்த கோவளம் தர்காவுக்கு கூட்டு போகும்போது அந்த பொண்ணு அவ்வளோ நேரம் அமைதியாக தூங்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்டாக அந்த கோவளம்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த 3 ஜங்ஷன் ரோடு மாதிரி இருக்குமாங்க, அந்த ஜங்ஷன் ரோடுக்குள்ளே போய் தான் அந்த ஜங்ஷன் ரோடு வழியாக தான் கோவளத்துக்குள்ளே போகணுமா. இந்த கோவளத்துக்குள்ளே போகும்போதே அந்த பொண்ணு அலறி அடித்து எந்திரிச்சு டோரை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சுருக்கிறாங்க. தர்காக்குள்ளே கூட்டு போனதுக்கப்புறமா இவங்களோட எமர்ஜென்சி டைமை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பாய்ங்களாம் அந்த பொண்ணை கூட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு பேய் ஊட்டியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கீர்த்திங்கிற பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்த ஆத்மா அதே ஹாஸ்டலில் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு மதுரை பொண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு நல்லா வாழணும்னு ஆசை. அதாவது மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க போடுற காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே காஸ்ட்லியாக யூஸ் பண்ணணும், காஸ்ட்லியான அதாவது பணக்கார வீட்டு ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வந்த ஒரு பொண்ணாங்க. எங்கள் காலேஜுக்கு படிக்க வந்த பொண்ணு. அப்படி நினச்சி வந்த பொண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. எல்லாருமே கலாய்க்கிறாங்க. அது போக அந்த பொண்ணு லவ் பண்ண ஒரு பையனும் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானாங்க. இந்த எல்லாமே சேர்ந்து இந்த விரக்தியில், அதுவும் இவங்க அப்பா வந்து என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது, போதும், அதுக்கு தான் நான் வந்து சென்னைக்கு அனுப்பி படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னேன், இவ்வளோ பெரிய காலேஜ் நமக்கு தேவையா, நமக்கு சத்து கிடையாது, வந்துருன்னு சொல்லும்போது இவங்களால் அதை ஏற்றுக்க முடியலை. அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் நினச்சி அது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே டாய்லெட்டில் உட்காந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்த விஷயமே யாருக்குமே தெரியாது. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா பிளட்டாக வந்திருக்குதுங்க. அந்த டாய்லெட்லேருந்து வெளியே பிளட்டாக வந்திருக்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஓப்பன் பண்ணவே முடியலை. கீழே குனிஞ்சு பார்க்கும்போது கொடூரமான முறையில் அந்த பொண்ணு கண்ணெலாம் திறந்து வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கண்ணே மூடலையாம், ரொம்ப ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு ஒரு வெஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசில் எந்த ஒரு ஆசையுமே நிறைவேறாத ஒரு பொண்ணாக இறந்து போயிருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட ஆத்மா தான் கீர்த்தி ரம்யாவோட ரூமுக்கு வந்தப்போ டாய்லெட் போனாங்க இல்லையா, அங்கே வெளியே பார்த்த உருவம் அந்த பொண்ணோட ஆத்மா. அந்த பொண்ணோட ஆத்மா இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே புகுந்துருக்குது. அது என்னென்ன மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே கீர்த்தியோட உடம்புக்குள்ளே புகுந்து வாழ ஆரம்பிச்சிருக்குதுங்க. இருந்தாலும் அது இறந்து போனதை அதால் ஏற்றுக்க முடியலை. அதனால தான் ஒவ்வொரு நைட்டும் உட்காந்து அழுகுமாங்க. இது டெய்லியுமே நடந்துகிட்டு இருந்திருக்குது. இவங்க யாருக்குமே தெரியலை. அது ஏசி ரூம் போட்டு தனியாக அதுவும் யாருமே கூட சேர்க்காம தனியாக கீர்த்தி இருந்திருக்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இறந்து போன பொண்ணோட ஆத்மா தானாங்க. இது எல்லாத்தையுமே அந்த தர்காவில் இருக்கிற பாய் அந்த பொண்ணோட வாயாலேயே சொல்ல வைக்கிறாரு, அது அந்த ஆத்மாவோட வாயாலேயே சொல்ல வைக்கிறாரு. அது போக அந்த பொண்ணோட உடம்புலேருந்து அந்த ஆத்மாவையும் எடுத்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தாயத்தும் போட்டு விட்டுருக்குறாங்க. சில நாள் நீங்கள் வீட்டிலேயே இருங்க, காலேஜுக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட வீட்டிலேயே வச்சு பார்த்துருக்குறாங்க. ஹாஸ்டல்லையும் கேன்சல் பண்ணிட்டாங்களாங்க. காலேஜ் முடிகிற வரைக்குமே கீர்த்தியோட அப்பா தான் அவங்களோட டிரைவரை வச்சு இந்த பொண்ணை காலேஜில் விடுறதா இருக்கட்டும், திரும்பி கூப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணியிருக்கிறாருங்க. காலேஜ் பஸ்ஸு கூட வேணான்னு சொல்லிட்டு பொத்தி வளர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட வாய்ஸையோ அந்த பொண்ணோட உருவத்தையோ கீர்த்தியால் உணர முடியலைங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள இடி மின்னல் வெட்ட வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மதிய நேரத்தில் கருமேகம் சூழ்ந்து இருக்குது. இந்நேரம் பார்த்து கீர்த்தியோட அப்பா அம்மா 2 பேருமே வீட்டில் இல்லை. கீர்த்தி அவங்களோட காலேஜ் படிப்பெல்லாம் முடித்து ஒரு ஐடி கம்பெனிலேயே வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இந்த நேரம் அவங்க வீட்டில் கரண்ட்டு போயிடுது. ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தாங்க அவங்க ரூம்குள்ளே ஒரு அமானுஷ குரலில் இவங்களோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, இவங்களோட உடம்புக்குள்ளே புகுந்த அதே உருவம் தான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் முதல்ல
கீர்த்தி பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போது ரம்யா அவங்க கூட சண்டை போட்டு பாத்ரூமில் போய் உட்காந்துருக்கும் போது வெளியே ஒரு உருவம் வந்து நின்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ கேட்ட அதே சத்தம் அதே குரல் இப்போவும் அவங்க காதில் கேட்குது. பழசு எல்லாமே ரீகால் ஆகி வீட்டை விட்டு வெளியே ஓடலான்னு சொல்லிட்டு ஓடும்போது வழுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கண்ணை மூட போகும்போது அவங்க பாத்ரூமுக்கு வெளியே பார்த்தா அதே உருவத்தை அவங்க வீட்டுக்குள்ளே ஹாலில் பார்க்குறாங்க. இப்போது கரண்ட்டும் வந்துடுது. அதோட அவங்க கண்ணை மூடிடுறாங்க. கீர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க இறந்துட்டாங்க, நம்மளை அந்த உருவம் கொன்றுச்சு அப்படி தான் நினச்சிட்ருக்கிறாங்க. ஆனால் அவங்க கண் முழிக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்குறாங்க. கீர்த்தியோட அப்பா அம்மா 2 பேருமே வெளியே வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, காலிங் பெல் அமுக்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிற பட்சத்தில் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. ஏன்னா கீர்த்தியோட ஃபோன் உள்ளே தான் இருக்குது, ரிங் ஆகுது. அது போக கீர்த்தியோட செப்பல்ஸும் வெளியே தான் இருக்குது. ஆனால் கீர்த்தி மட்டும் வந்து கதவை திறக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த அமானுஷம் எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியுங்கிற பட்சத்தில் அவங்க அப்பா ஆட்களை கூப்பிட்டு வந்து கதவை உடச்சி உள்ளே வந்து பார்த்தா கீர்த்தி மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கோளாறுமே இல்லையாங்க உடம்புல. இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதே மாதிரியே ட்ரிப்ஸ்லாம் போட்டு திருநீர்லாம் பூசி விட்டு, கீர்த்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ரம்யா வேற ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இவங்க அப்பா கால் பண்ணி சொல்கிறாரு, கீர்த்தியோட அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவங்களோட ஊர் வெட்காளியம்மன் கோவிலுக்கு கூட்டு வர சொல்கிறாங்க. அந்த அம்மா தான் அன்னைக்கு எனக்கு இவளை கண்ணிலேயே காட்டினது, இவரோட உடம்புல இருக்கதை, அவகிட்ட இருந்து என்னை காப்பாற்றினது வெட்காளியம்மன் தான். ஸோ நீங்கள் வந்து வெட்காளியம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை கூட்டு வாங்க அங்கிள், எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இவங்க அப்பாவும் வெட்காளியம்மன் கோயிலுக்கு கூட்டு போகிறாரு. கூட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையாங்க. ஆனால் அப்பப்போ அவங்களோட கனவில் அந்த உருவம் வரதும் இவங்க பேரை சொல்லி கூப்பிட்றதும் இதெல்லாம் ஒரு மாதிரி இல்யூஷனாக வந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் தான் கன்ஃபார்மே பண்ணியிருக்கிறாருங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, அந்த விஷயத்தை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுருக்கீங்க. அது அப்பப்போ உங்களுக்கு தனியாக இருக்கும்போது மட்டும் ஒரு லோன்லி ஃபீல் இருக்கும் இல்லையா. நார்மலாகவே நம்ம எல்லாருமே நம்மளோட வீட்டில் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே இருக்கும்போது எதுவுமே தெரியாது. இப்போ நான் மட்டும் இங்கே உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட ஹாலில் வந்துட்டு ஒரு மாதிரி இருட்டி போய் கிடக்குது, அங்கே யாராச்சும் ஒருத்தவங்க நிற்கிற மாதிரியே எனக்கு தோணும். இது எல்லாரோட வாழ்க்கையிலையும் காமனாக நடக்கிற ஒரு இல்யூஷன் தாங்க. அப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அன்னையிலேருந்து அடுத்து ஒரு வருஷத்துக்கு அவங்கள தனியாகவே விடலையாங்க. இப்போது கீர்த்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க மாசமாக இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை கிட்டத்தட்ட 4 மாதமாக அவங்க எனக்கு ரிமைண்டர் போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். நான் பார்க்கலன்னு சொன்னாங்க. சாரிம்மா, ஆக்சுவலாக அவங்களோட பேர் கீர்த்தி கிடையாது. அவங்களோட ஒரிஜினல் நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்கள் வச்சு தான் சொன்னேன். ஆனால் இந்த ஸ்டோரி உண்மையாகவே அவங்களுக்கு நடந்தது தாங்க. அவங்க மாசமாக இருக்கும்போது இந்த ஸ்டோரியை கேட்க முடியுமா என்னன்னு தெரிலனே. ஆனால் என்னோடய ஸ்டோரியை நானே கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அதனால் நான் கேட்குறேன். ஏன்னா 7ஆவது மாதம் இப்போ தான் அவங்களுக்கு வளகாப்பு முடிஞ்சிருக்குது. ஸோ இதை என்னைய கேட்டால் நீங்கள் உங்களோட ஸ்டோரியாகவே இருந்தாலும் இந்த ஸ்டோரியை கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவேம்மா. ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த அதிர்ச்சி வந்து குழந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது. அதனால் பார்க்காதீங்கம்மா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.